வடக்கித்து மாறி தெற்கித்து மாறி என் பூச்சி சீராய் வாய் பாடுபட்டே கொம்பு பிள்ளைது பைய கூட்டுதே கொம்பு பிள்ளைது பழைய கூட்டுதே பழைய கூட்டுதே பெரிய கல்லா இருக்கும் பாருங்க. சரி மீண்டும் ஏறி போட்டு பார்ப்போம். மறுபடியுமா? ஆமா. பூச்சி சீராய் வாய என்ன கொண்டாரியே கார் மட்டும் பூவில மாற்றிக்கொண்டு அகப்பட்டுக் கொண்டு சரி வெளுத்து பார்க்கலாமா? இந்த கார் பூமியில சிக்கிக் கொண்டு என்னடா இருக்கும்? அந்த காரை பிடிக்க பாருங்க. அந்த காரை பிடிக்க பார்த்தா நான் தெரியும். இதை பிடிக்கிட்டே பாரா ஏ கார் முனையை ஏற்புட்டி ஓட்டினே. அந்த கார் பூமியிலே சிக்கிக் கொண்டது. காரை பிடிக்கிறேன். எது விக்கிரக சிலை கிடைக்கிறது? ஒரு அம்மன் சிலை கிடைத்திருக்கிறது. தாய் கருணை காட்சிருக்கிறார். மழை இல்ல நம்ம அம்மனு கட்டுறாங்க. நம்மளுக்கு அம்மனை யாராவது நிக்க விடும். அவன் முன்னே உலக தண்ணி
என்று கேட்கிறாய். ஆமா தாயி. மகனே, நீ கேட்க வரத்தை நான் தர வேண்டும் என்றால் எனக்கு சொத்து பணம் காசு எதுவும் தேவையில்லை தாய். எல்லாம் இருக்கு. என் தாய் தயை பிழைக்க வேண்டும். இந்த கள்ளி காட்டு நீர்வரத்து பெருகி பயிர் பச்சையோடு செழிப்புட்டு போக வேண்டும் தாய். நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். அப்படியா? சந்தோஷம். இருந்தாலும் நீ கேட்க வரத்தை நான் தர வேண்டும் என்றால் நான் கேட்கும் பொருள் நீ அளித்தால் நீ கேட்க வரத்தை நான் அளித்தேன். தாயி, உன் அருள் இருப்பினும் என் தாய் எதை கேட்டாலும் என் சக்திக்கு முடிந்ததை நான் சத்தியமாக செய்கிறேன் தாய். சத்தியமா நானும் செய்யணுமா? இதெல்லாம் நடந்துச்சுன்னா சத்தியமா உனக்கு குஞ்சு கொடுக்கணுமா? தாய், ஓய் குஞ்சு. ஓய் நான் சொல்லும்படி எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும். தாயே, நீ எப்பொழுது கேட்டாலும் நான் தடையில்லாமல் தடையில்லை என்று சத்தியம் செய்தால் அமர் எப்பொருளை கேட்டாலும் அன்னையாரே என் அன்னையாரே, ஒப்புரவே என் அன்னையருக்கு நான் தருவேன். எப்பொருளை கேட்டாலும் ஒப்புடன் மலர்ந்து என் தாய்க்கு தருகிறேன். அப்படியா? சந்தோஷம். சத்தியம் செய்திருக்கின்றாய் மகனே. சத்தியம் செய்திருக்கின்றாய். ஆதலால் நான் கேட்கும் போது நீ அளிப்பே என்று எனக்கு நம்பிக்கை உண்டு. எனக்கு என்ன பொருள் தர வேண்டும்? என்ன பண்ண வேண்டும் தாயே? மகனே, எனக்கு கோவில் கட்டி அல்லும் பகலும் சென்றது 60 நாழிகை. அல்லும் பகலும் செய்து 60 நாழிகை. இதில் பகல் 30 நாழிகை கழிந்து விட்டது. இரவு 15 நாழிகை கழிந்து விட்டது. இருப்பது 15 நாழிகை. இந்த 15 நாளைக்குள்ளாக விடியற் காலைக்குள்ளாக எனக்கு ஆலயம் அமைத்து இந்த வேப்பலை ஆடை அகர்த்தி எனக்கு மஞ்சள் ஆடை அணிவித்து கற்பகிரத்தினை அமர வைத்து எனக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். செய்வாயா? ஒரு 50,000 வாங்கிக்க அம்மா கிட்ட. 50 லட்சம் 50 லட்சம் 50,000 போயிடும். 50 லட்சம் வாங்கிக்க. 50 லட்சம் வாங்கி. ஆமா. டேய், ஏங்க கோயில் இடத்துல எப்படிங்க கோயில் கட்டணும்? கட்டலாம். ஓலை குடிச்சு ஒண்ணா கட்டலாம். செங்கல் எடுத்துட்டு வரணும், மணல் எடுத்துட்டு வரணும், சிமெண்ட் எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் ரெடி பண்ணாலும் மேஸ்திரி கிடைக்கிறது கஷ்டம். அப்படின்னு மேஸ்திரி கச்சிட்டாருன்னா ஒரு மூட்டை சிமெண்ட்ல ஒரு நாளெல்லாம் காலம் கழிச்சிருவாரு. எப்படிடா? நல்லா செங்கல் கூட தட்டி 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 வச்சுட்டா எப்படி வேலை ஆகும்? தாயே, இவ்வளவு வேலை இருக்குதுயா. இந்த கோயில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம்